கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா இருக்கீங்களா? இருக்கேன், சொல்லுங்க. இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் நடத்திய அந்த ஆலோசனையில திமுகவினுடைய கொள்கைகளும் ஒத்து போகுது. சோ இந்தியா கூட்டணியில் திமுகவும் இருக்கு அப்படின்ட்டு அவங்க முடிவு செய்ததாக சொல்லப்படுது. யார் சொல்ல? யாரு? காங்கிரஸ் சைடு. ஏங்க அதை திமுக ஒத்துவானமா? இது என்னங்க வம்பா இருக்கு? இப்போ யாரோ நான் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்பேன், நீங்கள் அப்புறம் தப்பாக நினைக்கக்கூடாது. யாரோ நம்ம ரோட்டில் போகும்போது திருசக்தியாரா அவர் என் புருஷன் சொல்லிட்டா நீங்கள் நம்பிடுவீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை அந்த அம்மாவை தெரியுமான்னு என்கிட்ட கேட்க மாட்டிங்களா? நான் என்ன கேட்டிங்கன்னா, ஐயோ எனக்கு யாருன்னு தெரியலமா, அது யாரோட சகோதரி நமக்கு தெரியல, தப்பாக அடையாளம் சொல்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் காங்கிரஸ் சொல்லுது திமுக உள்ளே இருக்குன்னா, திமுக நாங்கள் இண்டி கூட்டணியிலேருந்து வெளியேறோம்னு சொல்லிட்டாங்கல்ல சார். ஆனா இப்ப திருமாவளவன் செய்த அதே வேலையை காங்கிரஸ் செய்யறாங்கல்ல சார். அதாவது ஒரே கூட்டணியில தாவேகா திமுக. அவங்க விரும்புறாங்க. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தது தாவேகா. அதே சமயத்தில் அங்க இண்டி கூட்டணி ஏற்கனவே மம்தா காங்கிரஸோட ஒரு உறவு சரியில்லை. மம்தாக்கே அரசியல் டவுனாக போயிடுச்சு. அது கெஜ்ரிவாலும் டவுனில் இருக்கார். அவர் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் இவங்களாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை. லாலு பிரசாத் யாதவ் கட்சியும் டவுனில் தான் இருக்குது. இவங்க எல்லாம் இதை சொல்லக்கூடாது. இப்போ ஒரு இப்போ கால் நடக்க முடியாது, கை நடக்க முடியாது, கண்ணு தெரியாத ஆட்கள், இந்த மாதிரி பாவம் குறைபாடுகள் உள்ளவர்கள், சிக்கல் உள்ளவர்கள், இயங்க முடியாதவர்கள், இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் இண்டி கூட்டணின்னு வச்சா என்ன, இல்லை வேற ஏதாவது நொண்டி கூட்டணின்னு வச்சா நம்ம யாரும் மாற்றுத்திறனாளிகளை குற்றம், அதாவது தவறாக நம்ம அவர்களை குறை சொல்வதாக நினைத்து கொள்ளாதீர்கள். நான் சொல்றது அப்படி குறைபாடுள்ள ஒரு கூட்டணி இருந்து பயன் என்ன? இதுல திமுக வந்தா என்ன, வரலன்னா என்ன? இப்ப திமுக வெளியே போயிடுச்சு. இப்ப கார்த்தி சிதம்பரோட பேசியிருக்காரு. தாவேகா திமுக ரெண்டுமே இணையணுமா எதுல? இண்டி கூட்டணியில். எதுக்கான? பாஜகவை எதிர்ப்பது. ஏன் இவ்வளவு பேர் சேர்ந்து நீங்க தனித்தனியா எதிர்த்தாலும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா சார் பாஜக? பாஜக நினைப்பதை விட இவர்கள் பாஜகவை பூச்சாண்டி காட்டுகிறார்கள். பூச்சாண்டி 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 என்று காட்டுகிறார்கள். அவங்களுக்கே ஓ நம்ம இவ்வளவு பலமா இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வர அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஒரு பாஜகவை எதிர்ப்பதற்கு இத்தனை கட்சிகள் எதற்கு? நீங்க பாஜக எப்போ 1970க்கு அப்புறம் 572 சீட்டில் வாஜ்பாய் அவர்கள் முதலாக நிற்கும்போது 2 இடம் வாங்கினார் பாராளுமன்றத்தில். அவங்க எவ்வளோ தூரம் வளர்ச்சி பெற்றாங்க. சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சின்னு சொல்கிற காங்கிரஸ் எங்கே இருக்குது? காமராஜர் இதில் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் அதில் வேற மாணிக்கம் தாக்கூர் புதுசாக வந்திருக்காரு, வாழ்த்துக்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் கன்சல்டன்சி டெமோக்ரஸி. அடிச்சுக்கிறது கலந்து ஆலோசிக்கிறாங்களா? ஐயா, கலந்து ஆலோசிக்கிறது கையை காலை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து ஆலோசிங்கய்யா. ஒத்தன் சட்டையை ஒத்தன் பிடிச்சிக்கிட்டு அதுக்கு பேர் கலந்து ஆலோசனையா? இப்படி ஒரு கலந்து ஆலோசனை தேவையா? அவர் கார்த்தி சிதம்பரம் தாவேகா திமுக அவங்க 2 பேரும் ஒருத்தர் எதிரின்னு தினம் பேசிக்கிறாங்க. திமுக குதிரை பேரம்னு அவங்கள சொல்லுது, அவங்க குதிரை பேரம்னு இவங்க பேரில் வழக்கு போடுறாங்க. எங்களுக்கு திமுக தான் எதிரின்னு இவங்க சொல்கிறாங்க. தாவேகா ஆட்சி 6 மாதத்துக்கு மேல் நீடிக்க விட மாட்டோம். இவங்க 2 பேரையும் கூட்டு ஒரே இடத்துல வைக்கிறீங்கன்னா இது வேண்டாத வேலை தானே. அவங்கவுங்க அரசியலை பார்த்துட்டு போகிறாங்க. உங்களுக்கே இந்த வேலை. திருமாவளவன் அங்கேயும் நான் ஒரு கால் வச்சுக்கிட்டீங்க, ஒரு கால் வச்சுக்கிட்டு இருக்காரு. காங்கிரஸ் இங்கே அதிகாரத்தில் பங்கு வச்சுருக்கீங்க, இங்கே கிடைச்சது இல்லை. இந்த ஆட்சியில் ஏதோ நல்லபடியாக அந்த ஆட்சி நடக்கட்டும் வச்சுங்க. தாவேகா இஷ்டப்பட்டால் இண்டி கூட்டணியில் சேரட்டும், நான் வேணான்னு சொல்லலை. திமுகவும் அங்கே வரணும், ஒரே அணியில் இருக்க வேண்டும். ஒரே அணியில் இருந்து அப்போ தமிழ்நாடு முழுக்க தாவேகான்னு ஒரு கட்சி இருக்கணும். திமுக விசிக கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியும் போய் தாவேகாவில் இணைஞ்சிடணும், ஒரே ஒரு கட்சி. அதுதான் ஜனநாயகமா? இதையே பாஜக சொல்லிச்சுன்னா ஒத்துப்பீங்களா சார்? இதுதான் அவங்க சொன்னாங்க போல சார். அதாவது எதிர்கட்சியே இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவோம் அது பேசினாங்களே முன்னால. அப்படி பேசும்போது கூட நம்ம சொன்னோம், ஒரு அமைச்சரே பேசினாரு. அப்போ நம்ம என்ன சொன்னோம்? இது ஜனநாயக விரோதமானது, தவறானது. எந்த ஒரு கட்சி, அதாவது பாஜகவாக இருக்கட்டும், எந்த ஒரு மாநிலத்தில் இருக்கட்டும், இல்லை தேசிய கட்சியாக இருக்கட்டும், எந்த ஒரு அரசுக்குமே எதிர்கட்சி என்பது வலுவாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அது சர்வாதிகாரத்துக்கு வழிவகுத்து விடும், தவறுகளுக்கு வழிவகுத்து விடும், ஒருதலை பட்சமான முடிவுகளுக்கு வழிவகுத்து விடும். தட்டி கேட்பதற்கு ஆள் இருக்க வேண்டும்.
எதுக்காக மீடியா வந்து லைவாக இருக்கணும்னு சொல்கிறோம்? நம்ம சொல்கிறது இந்த ஆர்எஸ்பி மீடியாவை சொல்லலை, நேர்மையான மீடியாக்கள். ஏன்னா அப்படி தட்டி கேட்பாங்கன்ற ஒரு பயம் இருக்கும், அதை தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்னும் போக போகத்தான், ஏன்னா இப்போ நம்ம பார்க்குற வரைக்கும் விஜய் அவர்களுக்கு பல நல்லெண்ணங்கள், ஊழலை ஒழிக்கணும், கான்ட்ராக்ட் எல்லாம் வந்து டெண்டர்லாம் வந்து சரிப்படுத்தணும், இந்த முறையற்ற டெண்டர்கள்லாம் வந்து ரத்து பண்ணியிருக்காரு, உத்தரவிட்டிருக்காரு, இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள். சார் ஆனால் வைகோ சொல்றாரு, அதாவது ஊழலை ஒழிக்கணும் அப்படின்றதுதான் விஜய் அவர்களுக்கு நோக்கம். ஆனா வந்து மூத்த அதிகாரிகளை வச்சுக்கிட்டு அந்த ஊழலை ஒழிக்க முடியாது, ஆனா விஜய் ஆட்சியில் ஊழலை ஒழிப்பார். இந்த ஸ்டேட்மெண்ட் மூத்த அதிகாரிகள்லாம் ஒழிச்சிருவாங்களா? அதிகாரிகளே இல்லாத ஒரு அரசாங்கம் நடத்த முடியுமா? வெறும் அமைச்சர்களே அரசாங்கத்தை நடத்திட முடியுமா? அதிகாரிகள் தேவை, மூத்த அதிகாரிகளோ இளைய அதிகாரிகளோ அதிகாரிகள் தேவை, அவர்களுக்கு கீழே ஊழியர்கள் தேவை. இவர் வைகோ பேசுவதையெல்லாம் நம்ம வந்து பெருசாக சீரியஸாக எடுத்துக்கூடாது. வாழ்க்கையில் நான் 2 முறை பெரும் பிழை செய்து விட்டேன். முதல்ல வந்து அதிமுகவோட கூட்டு சேர்ந்தது தவறு 2006, அதுக்கப்புறம் திமுகவுடன் கூட்டு சேர்ந்தது தவறு அப்படின்னு இப்போ சொல்கிறாரு. நம்ம வந்து அப்போ நீ மொத்தம் ஒரு பீரியடில் ஒரு தவறு தான் செஞ்சுருக்கீங்களே தவிர இது வரைக்கும் என்ன ரைட்டாக செஞ்சுருக்கீங்கன்னு மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். தவறுகள் நீங்கள் 2 தான் சொல்கிறீங்க. என்ன லிஸ்ட் எடுக்க சொன்னால் வைகோ செய்த 20 தவறுகளே என்னால் சொல்ல முடியும். அது தனி எபிசோடாக இருக்கும். ஊழல் செஞ்சப்போ என் வாய் திறக்கலன்னா கூட்டணி தர்மம் சொல்லிட்டு அதை வந்து கேள்வி கேட்ட அந்த பத்திரிகையாளரிடம் கோவப்பட்டார். கொடுங்கோலர் கருணாநிதி அப்படின்னு சொன்னார், கொள்ளைக்காரர் கருணாநிதின்னு சொன்னார், ஸ்டாலினை ஒருமையில் பேசினார். அதுக்கப்புறம் அவர் தான் சிறந்த முதல்வர்னு சொன்னதோடு இல்லாமல் அவரோட வேட்டியில் பட்ட அந்த காப்பி கரையை தன்னுடைய துண்டால் துடைத்தார். இவர் தான் வந்து என்ன சொல்கிறது, இனமான தலைவர், தமிழர்களுடைய இனத்திற்கே மானமா அவமானமா என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். அப்படி வைகோ பேசுகிறது, சில இவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம், திருமாவளவன் பேசுகிறதெல்லாம் சமீபத்தில் கேட்டால் எனக்கு வந்து வானிலை அறிக்கை தான் வந்து மனசில் வருது. ஏன்னா வழக்கத்தை விட 7 டிகிரி வெயில் அதிகமாக இருக்கிறதா பேசிக்கிறாங்க. இல்லை சார், அதாவது இப்போ விஜய் அவர்களுடன் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இந்த மாதிரி சர்ச்சையாக பேசுவது அப்படின்றது இன்னொரு பக்கம் பாமகவுடன் தாவைக்கு நெருக்கமான உறவு காட்டுகிறது அப்படின்ற மாதிரியான செய்திகளும் போயிட்டு இருக்குல்ல சார். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் வந்து பல ஆதரவாளர்களை திரட்டிட்டு வந்து இணைய போறார். ஸோ இவங்கெல்லாம் வந்து இங்கே தாவைக்கால படையெடுக்கும் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய காங்கிரஸ், விசிகா இவங்கெல்லாம் வெளியே போகக்கூடிய சூழ்நிலை உருவாகுவதற்கு முன்னாடியே இப்படியெல்லாம் நம்ம பேசி வச்சோம்னா கொஞ்சம் பயம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ பாமக வந்து ஏன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கிறது உண்மைதான். தாவேக்கா அவங்க வந்து ராஜினாமா செய்து விட்டு அந்த மாதிரி இந்த விஜயபாஸ்கர்கள் வர மாதிரி அந்த மாதிரி வந்து அந்த இசைக்கு சுப்பையெல்லாம் வந்தாங்களே அந்த மாதிரி இல்லை, அதிமுக வர மாதிரி இல்லாமல் அப்போது ஆதரவு கொடுக்குற மாதிரி பாமக ஆதரவு கொடுத்தால் அந்த இடத்தில் விசிகா என்ன செய்யும்? வழக்கமாக பாமக இருக்கிற இடத்துல விசிகா இருக்காது என்பது இதுவரை உள்ள அரசியல் மரபு, இல்லை அவர்களுடைய வழக்கம்னு சொல்லலாம். ஆனால் என்ன சிக்கல், திருமாவளவன் சொல்லும்படி வன்னியரசு அவர்களும் அந்த இன்னொரு ஜோதிமணி காங்கிரஸ் கடைசி நிமிடத்தில் காங்கிரஸிலிருந்து சீட்டு கொடுக்கப்பட்ட அந்த எம்பி கரூர் ஜோதிமணி அவர்கள் பெண்மணி இல்லை, இவர் ஆண் ஜோதிமணி, அவர் காங்கிரஸ்ல இருந்து கடைசி நிமிஷத்தில் அவருக்கே தெரியாமல் சீட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க 2 பேரும் நாங்கள் 2 பேரும் இல்லை இந்த ஆட்சிக்கு ஆதரவு தான் சொல்லிட்டா அப்போ திருமாவளவன் வந்து ஆதரவு நான் விலக்கி கொள்றேன்றதுல அர்த்தம் இல்லாமல் போய்விடும், கட்சியே அவர் கையை விட்டு போய்விடும். எது உண்மையான விசிகா என்ற ஒரு கேள்வி வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கு. ஆனால் விஜய் அவர்கள் வந்து 118ங்கிற அந்த ஒரு மேஜிக் நம்பரை நோக்கி தான் அவருடைய எண்ணம் இருக்கிறது. அதில் தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு அவருடைய ஆட்சியை நிலைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் யாருக்குமே இருக்க தான் செய்யும். ஏன்னா அது நிலைப்படுத்தினாதான் அடுத்தது கொஞ்சம் ஃப்ரீயாக செயல்படலாம். கூட்டணி கட்சிகளை தன்னோட கட்டுப்பாட்டில் வைப்பதற்கு விஜய் தவறுகிறார் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாமா? கூட்டணி கட்சிகளை வந்து வைக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டுமா, அவருடைய கட்சியில் இருக்கிறவங்களே அவர் வந்து எவ்வளோ தூரம் கட்டுப்பாடாக வைத்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அவருக்கும் அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் மூத்த அமைச்சர்களுக்கும் இல்லை மற்ற அமைச்சர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சுவர் இருக்கா மாதிரி தெரியுது நம்மளுடைய பொது பார்வைக்கு. விஜய் அவர்களுக்கு அந்த நேரடி தொடர்பு இல்லையோ என்று. ஏன்னா ஆளுக்கு ஒரு அமைச்சர் எதை பேசுகிறாங்க, எதையோ செய்கிறாங்க, ஆய்வு செய்யாதீங்கன்னு இவர் சொன்னதுக்கு அப்புறமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பல விஷயங்கள் வந்து
ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் ஒரு வண்டி வந்து டிரைவர் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடுதுன்னு வைங்க, ஒரு ஓட்டுநர் இல்லாத ஒரு வண்டி எப்படி தடுமாறி இடம் வலம் மாறி மாறி போகிறதோ அந்த மாதிரி வெளியிலிருந்து தெரிகிறது. அதே முதல்ல அவர் வந்து தன்னுடைய கட்சியை வந்து கிரிப்பில் எடுக்கணும், அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளை எடுக்கணும், அதுக்கப்புறம் வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த இங்கே வந்து சேருபவர்களுக்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கும் உள்ள அந்த கருத்து வேற்றுமை நிச்சயமாக ஏற்படத்தான் செய்யும். இவ்வளோ வருஷமாக நாங்கள் ரசிகர் மன்ற காலத்துலேருந்து இயக்கம் வச்சு நாங்கள் உங்கள் பின்னாலேயே இருக்கோம், நேற்று அங்கேருந்து பதவிக்காக இங்கே வந்தான் அவனை, அப்போ என்ன பண்ணுவீங்க, பழையன கழிதல் புதியன பூதல்னா, புதியன பூந்தோன்னா பழையன கழிஞ்சிரும். மறுபடியும் அந்த 107 வந்து நீங்கள் வந்து 118 ஆக்கணும்னு சொல்லி 120 ஆக்கி இங்கிருந்து ஒரு 10 பேர் போயிட்டாங்கன்னு வைங்க. நான் வந்து குதிரை பேரத்தை பற்றி சொல்லலை, அதிருப்தியால் போனார், வருத்தப்பட்டு போகிறாங்கன்னு வைங்க. அப்போ உங்களுடைய பிரச்சனை வந்து நிலையான பிரச்சனையாகிவிடும். அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு விசுவாசமானவர்களாக உங்களுக்கு இது வரைக்கும் இருக்காங்க. விஜய் எங்களுடைய தளபதி, அவர் என்ன சொன்னாலும் அவர் என்ன செய்தாலும் சரி அப்படி நினைப்பது வந்து அரசியலில் வந்து பல சமயங்களில் தவறாகும். இருந்தால் கூட அந்த விசுவாசம் இருக்கிறது அவர்களிடம், உங்கள் தொண்டர்கள் நிர்வாகிகளிடம். விஜய் தான் எங்கள் தளபதி, அவர் சொல்வது தான் மந்திரம், வேத மந்திரம் நினைக்கிறாங்க. வெளியிலேருந்து வரவங்க அப்படி நினைக்க மாட்டாங்களே, பதவி கொடுத்தீங்கன்னா ஒரு பேச்சு பேசுவாங்க, பதவி கொடுக்கலன்னா வேறு மாதிரி இருப்பாங்க, வெளியில் போயிடுவாங்க. அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக நீங்கள் அவங்களுக்கு பதவி கொடுத்தீங்கன்னா இருக்கிறவன் வெளியில் போயிடுவான். எப்படி போனால் என்ன? நான் தான் ஏற்கனவே ஒரு நிகழ்வில் சொன்னேன், இந்த பக்கெட்டில் நீங்கள் தண்ணி மொண்டு ஊற்றிக்கிட்டே இருப்பீங்க, கீழே ஓட்ட வழியாக லீக் ஆகிட்டே இருக்குமே, அப்போ நீங்கள் அது எவ்வளோ மொண்டு ஊற்றினாலும் பிரயோஜனம் இல்லை. இதை வந்து விஜய் அவர்கள் கண்டிப்பாக அவரும் உணர்வார், அவருக்குள்ள ஆலோசகர்கள் அவரை வழி நடத்துவார்கள் என்று எதிர்பார்ப்போம். அவர் முதலில் ஆட்சியை நிலைப்படுத்தி கொள்ளட்டும். நிலையான ஆட்சி இருக்கும்பொழுது தான் வந்து மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ நன்மைகள், அதை செய்வதற்கு அதிக வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் ஏற்படும். எப்போ பாரு வந்து இன்னைக்கு காலையில் என்ன ஆகுமோ, இவர் இருப்பாரா, நம்ம சப்போர்ட் பண்ணுவாரா, திருமாவளவன் என்ன பண்ணுவார், அவர் என்ன பண்ணுவார், இவர் என்ன பண்ணுவார், கம்யூனிஸ்ட் இருப்பாங்களா போவாங்களா, இப்படியே நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் மக்கள் நலனை நினைப்பதற்கு நேரம் இல்லாமல் போய்விடும். நிச்சயமா சார். அதே மாதிரி எதிர்கட்சியும் ரொம்ப அமைதி காக்குது. அதாவது ஸ்டாலின் அவர்கள் அவங்க பேரனுடைய அந்த டிகிரி வாங்குற இதுக்காக வெளிநாடு சென்றிருந்தார், அது கூட போலி டிகிரி அப்படின்லாம் பேசப்பட்டது. அவங்களும் பெருசா ஆக்டிவா வந்து எதிர்ப்பு அரசியலை செய்யல, வலிமையான எதிர்கட்சியா செயல்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குல்ல சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏங்க செயல்படலை நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்படிலாம் பொய் சொல்கிறீங்க நீங்கள். ஏன் உங்களுக்கு வேண்டாத ஒரு திமுக மீது ஒரு வெறுப்பு உங்களுக்கு ஏன் வருது? அவங்க தான் வந்து 35 கோடி ரூபாய்க்குள்ளெல்லாம் கொடுத்து தாவேக்காவிலிருந்து குதிரை பேரம், நான் சொல்லலை, காவல்துறை சொல்லுது, அதுவும் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு, நான் அதைத்தான் சொல்கிறேன். அதில் ஏவாவேலு சதி செய்தார், செந்தில் பாலாஜி சதி செய்தார்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள போய் செயல்படவே இல்லைன்னு சொல்கிறீங்க. அதான் நல்லா செயல்பட்டுருக்காங்க, அதான் தெரியுது செயல்படுறாங்கன்னு. ஸ்டாலின் அவர்கள் இங்கிருந்து செயல்படணுமா, உதயநிதி அவர்கள் இருந்து செயல்படணுமா? அந்த டிகிரி போலியா இல்லையாலாம் தெரியாது. ஏதோ டிகிரி வாங்கினாரு, இவங்க போனாங்க சந்தோஷமாக, பேரன் பட்டா படிப்பு முடித்தார் என்று அதை மகிழ்ச்சியுடன் அதை பார்த்து வருகிறார். அதெல்லாம் வந்து நீ அதை வந்து அரசியல் ரீதியாக பார்க்க போனால் சில பேர் சொல்கிறாங்க இங்கே வலைதளத்தில், உதயநிதி சென்னைக்கு வந்தால் அவருக்கு ஆபத்து, இந்த குதிரை பேரம் விஷயத்தில் அவரும் கைது செய்யப்படுவார் என்ற பயத்தினால் அவர் வந்து துபாய், லண்டன், சிங்கப்பூர் என்று மாறி மாறி சென்று கொண்டிருக்கிறார். அவர் சென்னையில் இல்லாமல் போவதற்கு காரணமே இந்த பயம்தான். உண்மையா இல்லையா நமக்கு தெரியாதுங்க. இப்போ சட்டமன்றம் வரப்போகுது, அப்போ அவர் வந்து தான் ஆகணும், அவர் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் வந்து தான் ஆகணும். இதெல்லாம் சொல்லப்படுவது நம்ம வந்து அவங்க வந்து எதிர்கட்சியாக செயல்படுகிறார்களா இல்லையான்னா நம்மகிட்ட சொல்லிட்டா செயல்படுவாங்க. சார், இன்னொன்று ஏவாவேலு அவர்கிட்ட 5 மணி நேரம் விசாரணை நடந்தப்போ கூட பல உண்மைகளை வந்து அவர் உளறிட்டாரு அப்படின்லாம் சொல்லப்படுது சார். அது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஏவாவேலு நம்பர் வேணா நான் விசாரித்து சொல்கிறேன். நீங்கள் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு கேளுங்க. அவர் என்ன உளர்னார்னு ஒன்று அவர் தான் சொல்லணும், இல்லை அந்த பக்கம் காவல்துறையில் சொல்லணும். 2 பேரும் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை, எந்த ஒரு உண்மையும் வெளிவர மாட்டேங்குது, ஒரு புதிர்களாகவே போயிட்டு இருக்கேன் சார். அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாருங்களே ஏவாவேலு, மடியில் கனம் இல்லை அதனால் வழியில் பயம் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, முடிஞ்சு போச்சு இல்லை அதோட. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னெல்லாம் மடியில் கனம் இருந்ததோ அந்த ஆதாரங்களையெல்லாம் எடுத்து நாங்கள் வந்து பேக் பண்ணி காவல்துறையில் எங்களுக்கு உளவுத்துறையிலேருந்து முன்னாலேயே கூப்பிட்டு யாரோ எங்களுக்கு ரகசியமாக வேண்டியவங்க சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ஏற்றி கப்பலில் ஏற்றி சிங்கப்பூருக்கு அனுப்பிச்சிட்டோம். மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லை, அவன் முடிஞ்சு போச்சு.
நீங்கள் அந்த அரசியல்வாதிகள் பேசும்போது நாசூக்காக பேசுவார்கள். நாம் தான் அதை வந்து அது கொஞ்சம் பகுத்தாய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் திமுக செயல்பாடின்றி இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் எந்த வகையில் செயல்படுவார்களோ அவர்களுடைய பழக்கத்திற்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். செயல்பாட்டின் விளைவு என்னங்கிறது தான் நமக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.